எல்லாருக்கும் வணக்கம். நான் பருப்பு அரைச்ச குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, இது எல்லாமே வந்து பருப்பு அரைச்ச குழம்புக்கு. இதுக்கு வந்து அது கூட வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, தேங்காய் அரைச்சி வச்ச குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணலாங்களா? வாங்க செய்கிறதா பார்க்கலாம். வேறு வானல் வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வானல் காயிட்டோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, அதை எல்லாமே போட்டு வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் கூட எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. நான் வந்து தோல் சீவாமல் போட்டிருக்கேன். தோல் சீவாமையும் போடலாம். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காயும் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவும் அதே மாதிரியே ஒரு 4-5-6 கூட போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க, கூட ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டதும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் காய்கறியில் வைப்போம். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் காய்கறியில் வைப்போம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோங்க, நீங்கள் பெருசாக கூட அரைச்சி வச்சுக்கோங்க. பாதி இதில் வந்து பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க போதும். தக்காளியும் பாதி தக்காளி போட்டுக்கோங்க போதும். இது கூட வந்து அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்னும் வதங்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கி கொடுக்குது. லாஸ்ட்டாக இந்த சமயத்தில் எலுமிச்சை சைஸில் நல்லா ஒரு புளி வந்து இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா கசப்பு எடுத்துக்கும், அதனால தான் நான் லேட்டாக போடுறேன். இந்த டைமில் தான் போடணும் புளி. பண்ணிக்கலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது வந்து நல்லாவே ஆறிப்போச்சு. இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் ஒரு தாளிப்புக்கு ஒரு வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து போட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கூட வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து போட்டதுக்கப்புறமா இது கூட வெங்காயம், தக்காளி ரெண்டும் மிக்ஸி வச்சுருந்தோம். ரொம்ப வெங்காயம், தக்காளி அது ரெண்டுத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் போட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், நல்லா அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து அதை வந்து போட்டுக்கணும். இந்த
தண்ணி இன்னும் விட்டு இதில் இருக்க தண்ணி இதில் விட்டுட்டு இதில் தண்ணி இருக்கிறதெல்லாம் மீதி கரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். இது கூடவே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக போயிடும். இது கூடவே வந்து மஞ்சத்தூள் போட்டு வைக்கணும். மஞ்சத்தூள் இந்த அளவு போட்டால் போதும். இந்த அளவுக்கு போடுங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும். ஒரு ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு வறுத்து போட்டிருக்கோம்ல, இதில் வந்து நிறையா வரும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது 4-5 பேருக்கு வரும் இந்த சாம்பார் வந்து. நீங்கள் சும்மா கொஞ்சம் போட்டாலே வந்து ஒரு 2 பேர் 3 பேருக்கு சாப்பிட்லாம். உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் தக்காளி அதிகமாக இருந்ததுன்னா இதில் தக்காளி நல்லா ஒரு 4-5 தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது எப்பயுமே சொல்கிறேன், இந்த கொதிக்கும் போது வர வாசனை இருக்க பாருங்கள், அந்த இஞ்சி, தேங்காய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் அரைச்சி போட்டுற அந்த ஃப்ளேவர் வாசனை அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. அதில் அவ்வளோ ஒரு இயற்கையான அந்த வாசனை வர சொல்ல ஒரு அவ்வளோ மணமாக இருக்குது. அந்த வாசனையே அதை சாப்பிடணுன்ற அளவுக்கு தோன்றுது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் எங்கள் வீட்டில் செஞ்சாவே நிறைய சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்ல, அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க.